அனைவருக்கும் வணக்கம். 2024 எம்ஆர்பி ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேடு 2 தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட 50 வினாக்களுக்கான விடைகளை தற்போது பார்ப்போம். முதலாவது வினா, ஔடதமாம் அனுபவம். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நோய், மருத்துவம், மருந்து, மருத்துவர் என்ற 4 விடைகளில் மருத்துவம் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடை. ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. குலோத்துங்கன் என்பது சரியான விடை. யாப்பின் உறுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. 3, 6, 9, 12 என்று கேட்குறாங்க. 6 என்பது சரியான விடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பன 6ம் யாப்பின் உறுப்புகளாகும். ஐந்தாவது கேள்வி, முதலில் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரியான விடை. ஆறாவது கேள்வி, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை குறிப்பிடும் செப்பேடு எது அப்படின்னு கேட்குறாங்க. சின்னமனூர் செப்பேடு என்பது சரியான விடை. சின்னமனூர் செப்பேடு என்பது தான் சரியான விடை. ஏழாவது கேள்வி, ஆண்பார் பிள்ளைத்தமிழில் பொருந்தாத பருவம். இங்கே பிள்ளைத்தமிழ்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைத்தன்மையில்னாவே சின்ன பிள்ளைகளை பற்றி, சிறு பிள்ளைகளை பற்றி பாடுவது. இதில் பொருந்தாது அப்படின்னு பார்த்தோம்னா ஊசல் என்பது சரியான விடை. எட்டாவது கேள்வி, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. கூற்று 1 சரி. கூற்று 2, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் கி.வா. ஜெகநாதன். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர் கி.வா. ஜெகநாதன் அல்ல. யார் சொன்னாங்கன்னா மு.கு. ஜெகநாத ராஜா என்பவர் சொன்னார். மு.கு. அதே ஜெகநாதன் தான் வருது, பட் ஆனால் ஜெகநாத ராஜா அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. ஜெகநாத ராஜா. இந்த மாதிரி கூற்றுகளுக்கான கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். சி என்பது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. 9வது கேள்வி, ஈரோடு தமிழ் அன்பன் ஏற்றாத நூலை தேர்வு செய்க. அதாவது ஏற்றியதா ஏற்றாததா அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேள்வியை படிக்கணும். இது ஏற்றாத நூல். தமிழ் அன்பன் எழுதியது பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம் அவர் எழுதியது தான். வணக்கம் அல்லுவாவும் அவர் எழுதியது தான். நெஞ்சின் நிழல் அப்படின்றதும் அவர் எழுதியது தான். பாண்டியன் பரிசு என்பது தான் அவர் எழுதாதது. இவர் எழுதிய நூல்கள். இப்போ சரியான விடை சி என்பது சரியான விடையாகும். இங்கு பார்த்தோம்னா வணக்கம் அல்லுவா அப்படின்ற நூல் ஈரோடு தமிழம்மன் எழுதியது 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இது கூடுதலாக தெரிந்து கொள்ளவும். 10வது கேள்வி, மரபு பிழைகள் அற்ற தொடரை தேர்க. மரபு பிழைகள் அற்ற மரபு பிழை இருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணணும். நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு வருது. தென்றல் காற்று வீசியது அப்படின்றது தான் சரி. ஸோ இதில் மரபு பிழை இருக்குது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர். மட்டை வராது. தென்னை கீற்று அல்லது தென்னை ஓலையிலிருந்துன்னு சொல்லணும். இதுலேயே மரபு பிழை இருக்குது. ஸோ இது ஆன்சர் இல்லை. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். பானை செய்ய அப்படின்னு சொல்லும்போது பேச்சு வழக்கில் வருது. வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு தான் வரணும். பானை வனைய கற்றுக்கொண்டால்னு வரணும். இதுலேயே மரபு பிழை இருக்குது. சி என்பது தான் சரியான விடை. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். சி என்பது மரபு பிழைகள் அற்ற தொடர். 11வது கேள்வி, ஆசாரக்கோவை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. இதில் 100 வெண்பாக்கள் என்பது சரியான விடை. 12வது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார் தான் இந்த பாடலை பாடினார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியவர் பாரதியார். 13வது கேள்வி, நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நே என்றால் நேசம், அதாவது இங்கு அன்பு என்பது சரியான விடை. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள். முக்கியமான கேள்வி. தாய்லாந்து நாட்டில் முடிச்சூட்டு விழாவில் நம்மளுடைய பாடல்களை பாடுறாங்க. திருவெண்பாவையும் திருப்பாவையும் தான் அங்கே பாடுறாங்க. திருவெண்பாவை மற்றும் திருப்பாவை என்பது சரியான விடை. 15வது கேள்வி, வெற்பு என்னும் சொல்லின் பொருள். வெற்பு என்னும் சொல்லின் பொருள் மலை என்பது சரியான விடை. 16வது கேள்வி, கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர். கீர் ராஜநாராயணன் என்பது சரியான விடை. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. 17வது கேள்வி, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி அப்படின்னு கேட்குறாங்க.
திருக்குறளுக்கான பொருளை முதல்ல பார்ப்போம். கடலில் ஓடும் படகு தரையில் ஓடாது, தரையில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடாது என்பது இதனுடைய பொருள். பிரிது மொழிதல் அணி என்று கூறலாம் இந்த திருக்குறளுக்கான அணி. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற கேள்வி நல்லா படிச்சுக்கணும். பிழையானது அப்படின்னு தேர்வு பண்ணிட்டோம்னா தப்பாயிடும். கூரை போட்டனர் அப்படின்றது பிழையற்ற தொடருக்கான கூரை போட்டனர் அப்படிங்கிறது தவறு. கூரை முடைந்தனர் அப்படிங்கிறதும் தவறு. கூரை பரப்பினர் அப்படிங்கிறது தவறு. கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் பிழை இல்லாதது. இது எல்லாமே பிழையற்ற சரியாக இருக்குது. இதுதான் பிழையற்றதுன்னு சொல்கிறாங்க. கூரை வேய்ந்தனர்னு சொல்ல முடியாது. போட்டனர், முடைந்தனர், பரப்பினர்லாம் சொல்லலாம். ஸோ இதுக்கு சரியான விடை கூரை வேய்ந்தனர் அப்படின்பது சரியான விடை 18வதுக்கு. 19வதுக்கு சொல்லின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தோன்னா 24. சொல்லில் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 24. இதில் பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள் 11. அவங்க கேட்குறது மெய்யெழுத்து தான். விடை ஏ. மெய்யெழுத்து 11, அது கூட உயிரெழுத்தும் 12 இருக்கும். குற்றியல் உகரம் 1 இருக்கும். ஸோ மொத்தமாக 24 எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள். 20வது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இப்பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வீணான செயல் அப்படின்னு சொல்கிறது இதற்கான பொருள். ஸோ இதற்கான சரியான விடை பயனற்ற சொல் என்பது பயனற்ற செயல். 21வது கேள்வி, வந்தனன் இச்சொல்லுக்குரிய பகுதியை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. பகுபது உறுப்பிலக்கணத்தில் நமக்கு பகுதி விகுதி பெருக்க தெரியணும். வந்தனன் என்பதை வா பிராக்கெட்டில் வான்னு பிரிக்கலாம். கூட்டல் இந்து, இத்து இந்துன்னு பிரித்து, அடுத்ததாக இத்து கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்குவோம். அன்னு மறுபடியும் ஒரு அன் வரும். வந்தனனை இப்படி தான் பிரிக்கணும். இப்போ பார்த்தோன்னா வாங்கிறது பகுதி, வா வந்து அப்படின்றது தான் பகுதி. அப்போ இங்கே இது எது ரைட்டுன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை இந்த கேள்விக்கு. இந்த பிரித்திருக்கிறதுக்கெல்லாம் பார்த்துருவோம். இத்துன்றது இங்கே சந்தியை குறிக்கும். இந்த இத்து இடைநிலை. இந்த இந்து விகாரம்னு சொல்கிறோம். அன்றது முதல் 2 அன் வரும். ஒரு அன் சாரியை வரும். இன்னொரு அன் ஆண்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும். பகுபது உறுப்பினருக்கான அனைத்திற்குமே பிரித்து பகுதி விகுதி பெயர் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 22வது கேள்வி, பண்புத்தொகை அல்லாத சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்புத்தொகை அல்லாத சொல். கருமுகில் அப்படின்னா கருமை கூட்டல் முகில் மை விகுதி வருது. பண்புத்தொகை இது. பைங்கிளி பசுமை கூட்டல் கிளி பைங்கிளின்னு சொல்கிறோம். இதுலேயும் மை விகுதி பெற்று வருது. இது பண்புத்தொகை. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் சொல்கிறோம். இதுலேயும் மை விகுதி பெற்று வருது. இதுவும் பண்புத்தொகை. அவங்க கேட்குறது பண்புத்தொகை அல்லாத சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அதிர்குரல். இதில் பார்த்தீங்கன்னா அதிர்ந்த குரல், அதிர்கின்ற குரல், அதிரும் குரல். இது வினைத்தொகையை குறிக்கும். ஸோ விடை சரியான விடை சி என்பது. 23வது கேள்வி, பெருஞ்சித்திரனார் பாடலில் நிலைத்த நூலாக குறிப்பிடப்படும் நூல். 10ஆம் வகுப்பில் அன்னைமொழிய பாடலில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி அணித்தரமாக பாடியுள்ளார். அதில் நிலைத்த நூலாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் நம்ம சொல்லணும். இங்கே சிலப்பதிகாரம் வருது, மணிமேகலையும் வருது. இருந்தாலும் சிலப்பதிகாரத்துக்கு தான் சரியான விடை 23வதுக்கு. 24வது, காலம் கறந்த பெயரச்சம் என அழைக்கப்படுவது எது? வினைத்தொகைக்கு தான் அதனுடைய வாக்கியமே வரும். காலம் கறந்த பெயரச்சம் என்றாலே வினைத்தொகை தான். சரியான விடை ஏ. 25வது, நான் நேற்று மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி நடந்த கவியரங்கிற்கு சென்றேன். அங்கு பல தமிழ் அறிஞர்களும் வந்திருந்தார்கள். அடிக்கோடிட்ட சொற்களின் இடங்களை முறையே தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடிக்கோட்ட 2 வார்த்தைக்கும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இடங்களினுடைய மூவகை. அதில் இதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நான் என்பது தன்மை பெயரை குறிக்கும். முதல்ல எது தன்மை இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இதில் தான் தன்மை இருக்குது. வந்திருந்தார்கள்னா படற்கை. ஸோ சரியான விடை சி என்பதாகும். 28வது கேள்வி, குளிர்காலத்திற்குரிய மாதங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. குளிர்காலனாவே ஐப்பசி கார்த்திகை என்பது சரியான விடை. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இப்பாடலில் உள்ள ஆழிப்பெருக்கு அப்படின்ற சொல்லுக்குரிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தா நமக்கு ஈஸியாக தெரியுது. வான்கோள், பூமிக்கோள், கடல்கோள், புதன்கோள்னு சொல்கிறாங்க. விடை சி என்பது சரியான விடை, கடல்கோள். 28வது கேள்வி, ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஏழைகளின் ஊட்டினாவே ஏற்காடு, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கேள்விதான். 29வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. இயற்கையை வாழ்த்தி பாடுற பாடல் தமிழில் நமக்கு தமிழ் பாடத்தில் உள்ள அனைத்து கேள்வி படித்தாவே இதுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சிலப்பதிகாரத்தில் தான் திங்கள் ஞாயிறு மலை போற்றுதுன்னு பாடுவாங்க. அடுத்தது 30வது கேள்வி, கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்ட ஆராய்ச்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு தான் இந்த இந்த கேள்விக்கான கருத்துக்களை வந்து தலைகீழாக புரட்டி போட்ட ஆராய்ச்சின்னு சொல்கிறோம். ஹாக்கிங் கதிர்வீச்சு. 31வது கேள்வி, தாவரங்களை அதன் குலை வகைகளுடன் பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துலாம் ஒரு சைடு தாவரங்கள் பெயரும் அதனுடைய குலை வகைகளும் கொடுத்துருக்குறாங்க. 1வது கொத்து அப்படின்னா அவரையை குறிக்கும். குலை அப்படிங்கிறது கொடி முந்திரியை குறிக்கும். கதிர் அப்படின்னா சோளம், கதிர்ங்கிறது சோளத்தை குறிக்கிறது. தாருனா வாழைக்குலை. ஸோ ஏ என்பது சரியான விடை. ஏ என்பது சரியான விடை. 32வதும் பொருத்தி விடை தேர்கதான். மாரி அப்படின்னா மலை, கும்பி அப்படின்னா வயிறு. இதுக்கெல்லாம் பொருள் கூறுக வார்த்தைகள் தமிழில் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதில் ஈஸியாக பண்ண முடியும். பூதளம் அப்படின்னா பூமி, பார் என்றால் உலகம். சரியான விடை டி என்பது. 33வது கேள்வி. 33வது கேள்விக்கு நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அப்படின்னு சொன்னோம்னா 1000 அப்படின்னு வரும். 4 நாற்றிசைன்னு வந்தால் அதாவது செய்யுளடிகளில் இடம்பெறும் எண்ணு பெயர்களை பொருத்தி விடைத்தேர்கன்னு சொல்கிறாங்க. நாற்றிசைனாவே நமக்கு தெரியும் 4. 5 சால்பு ஊன்றிய தூண் 5 அப்படின்னு வந்திருக்கு. 5 எழுத்துக்கிறோம். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம் 2ன்றது தான் இங்கே ஆன்சரு. 4 மற்றும் 2. ஆணை 1000 அமிரிடம் என்ற மாணவனுக்கு வகுப்பது பாரணி. 1000 தான் இதுக்கு சரியான விடை. ஸோ 33வதுக்கு சி என்பது சரியான விடையாகும். இதில் எளிமையான பொறுத்துக்க தான். 34வது கேள்வி, பழமொழிகளை பொருத்தி விடை தேர்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பழமொழிக்கான இது பார்ப்போம். ஆறில்லா ஊருக்கு என்ன வரும் அப்படின்னா அழகுபால். ஆறில்லா ஊருக்கு அழகுபால்னு சொல்லியிருக்காங்க. குறைக்குடம் என்பது கூத்தாடும். குறைக்குடம் தான் கூத்தாடுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் கூத்தாடும் என்பது பழமொழி. நொறுங்க தின்றால் 100 ஆயுசு, 100 வயது. யானைக்கும் அடி செருக்கும். இதெல்லாம் பழமொழியை வந்து மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதெல்லாம். ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை. 35வது கேள்வி, குறளுக்குரிய அதிகாரத்தினை தேர்வு செய்க. திருக்குறள்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. அது எந்த அதிகாரத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனத்துக்கண் மாசிலான் அப்படின்ற திருக்குறள் வந்து அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. மனத்துக்கண் மாசிலான் என்ற திருக்குறள் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கு. அடுத்தது பகுத்துண்டு பள்ளியூர்ன்றது கொல்லாமை என்ற அதிகாரத்திலேருந்து வந்துள்ளது. அன்பின் வலியது அப்படின்னா அன்புடைமை என்ற அதிகாரத்திலேருந்து வந்துள்ளது. பணியுடையன் இன்சொலான் அப்படின்றது இனியவை கூறல். இன்சொலான்ன்றதுனால ஈஸியாக இது ஒன்று மட்டும் கண்டுபிடிக்க முடியும். மற்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். விடை டி என்பது இதற்கு சரியான விடை. 36வது கேள்வி, வினா சொல்லுடன் சரியாக பொருந்தி விடை தேர்க. வினா சொல்லுடன் வினா வந்து கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஊர்கள் பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது சரியாக பொறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா யாருன்னு கேட்கலாமா, எங்குள்ளதுன்னு கேட்கலாமா, ஏன்னு கேட்கலாமா, எத்தனை பேருன்னு கேட்கலாமான்னு பார்த்தோன்னா பள்ளிக்கூடம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், எங்குள்ளது அப்படின்னு தான் வினா எழுப்புவோம். அடுத்தது பாண்டவர்கள் அப்படின்னாவே யாருன்னு கேட்போமா, ஏன்னு கேட்போமா, எத்தனை பேர்னு கேட்போமா பார்த்தோம்னா எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்போம். கடைக்கு சென்றது அப்படின்னு கேட்டாவே யாருன்னு கேட்போம். யார் கடைக்கு போனாங்க அப்படின்னு தான் கேட்போம். பயிர்கள் வாடுவது ஏன்னு கேட்போம். மழை இல்லாததால் பயிர்கள் வாடுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த கேள்வியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுவும் எளிமையான கேள்வி தான். 37வது பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடை தேர்க. பொருட்பெயர் அப்படின்னு சொன்னோம்னா ஊருங்கெல்லாம் வரும் இல்லையா, நாற்காலி, புத்தகம், இந்த மாதிரி மாலை, இரவு, முகம் கொடுத்துருக்காங்க. இதில் பொருட்பெயர் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் நாற்காலியும் புத்தகம் வரும். இடப்பெயர் அப்படின்னா வேலூர், நாமக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஊர் பேருங்க. காலப்பெயர்னாவே காலை, மாலை, இரவு, நேரம் அப்படி இருந்தால் அதுதான் மேட்ச் பண்ணணும். சினைப்பெயர்னா முகம், கால், கை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சினைப்பெயர். விடை பி என்பது இதற்கு சரியான விடை. 38வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கற்றல். கல்வியின் பயன் கற்றல். கல்சிலை ஆகுமெனில் நெல் ஆவது. நெல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சோறு ஆகும். நெல் சோறுன்னு சொல்லலாம். குரலில் இருந்து பேச்சியனில் விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். ஸோ விடை வந்து இதற்கு சரியான விடை பி என்பது சரியான விடையாகும். 39வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மழலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை. மழலை என்பது குழந்தை. வனப்பு அப்படின்னா அழகு. வனப்புணும்னா அழகு. நெடி என்றால் நாற்றம். நெடி என்றால் நாற்றம். மீனிங்கிறது உடல். இதுவும் நமக்கு எளிமையான கேள்வி தான். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 40வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. கவிஞர் இயற்பெயர். கவிஞர் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னால் யார்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனாருங்கிறது துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்பது சரியான விடை. அடுத்தது இறையரசன் யாருன்னா சேசுராசா. இறையரசன் சேசுராசா. தமிழழகனார் யாருன்னா சண்முக சுந்தரம். கோமகள் ராஜலட்சுமி. செய்யுளுடைய ஆசிரியர்களுடைய இயற்பெயர்கள் தெரிந்து வைத்திருந்தால் தான் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 41வது கேள்வி, கல்யாண்ஜியின் படைப்புகளை பொருத்தி விடை தேர்க. கல்யாண்ஜியின் படைப்புகளை பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்நியமற்ற நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நியமற்ற நதின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விடை 3 கவிதை. கவிதை நூல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு இது. அகமும் புறமும் என்றது கட்டுரை தொகுப்பு. அடுத்தது சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்றது கடிதங்களின் தொகுப்பு இது. உயரப்பறத்தல் அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. ஸோ விடை 2 பி என்பது இதற்கு சரியான விடை. 42வது கேள்வி. 42வது கேள்விக்கு பொருத்தி விடை தேர்க. நீகான் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பல் செலுத்துபவர். நீகான்னா கப்பல் செலுத்துபவர். சுக்கான்றது திசை திருப்பும் கருவி. தொகுதி என்பது ஆணிகள். எரா என்பது அடிமரம். இது கப்பல் சம்பந்தமான பாடங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களும் அதனுடைய பயன்பாடுகளும் தான் இதற்கான வினாவும் விடையும். 43வது கேள்வி பொருத்தி விடை தேர்க. 43வது கேள்வி பார்த்தோம்னா சூம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுனியில் சுருங்கிய காய். காய் வரும்போதே நுனி பகுதியில் சுருங்கிடும், அதுதான் சூம்பல் அடைஞ்சிச்சின்னு சொல்லுவோம். சொத்தக்காய் அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் தான் சொத்தக்காய்ன்னு சொல்கிறோம். வெம்பல் அணினா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெயில்னால அப்படியே இது போயிடும், வெம்பல் அடைஞ்சிடும்னு சொல்லுவோம். அழியல் அப்படின்னா குழுத்த பழம். குழுத்த பழம் ரொம்ப பழுத்துட்டு அப்படியே அழுகி போயிடும், அதுதான் அது அழியல்னு சொல்கிறோம். விடை சரியான விடை டி என்பது. 44வது பொருத்தி விடை காண்க. பொருத்தி விடை காண்க. டெலகிராம் என்பது தொழில் வரி. டெலிமெட்ரி அப்படின்றது தொழில் அளவியல். அது டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி. டெலிஃபோன்னா தொலைபேசி. ஸோ விடை பி என்பது. 45வது கேள்வி பொறுத்துக அப்படின்றது வையம் அப்படின்னா உலகம். சொல் மாலை என்பது பாமாலை. ஞானம் என்றால் அறிவு. தகழி என்பது அகல் விளக்கை குறிக்கிறது. விடை ஏ என்பது சரியான விடை. 46வது கேள்வி பாவேந்தர் அப்படின்ற யார் அப்படின்னா பாரதிதாசன். நமக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச கேள்விதான். புதுக்கவிதையின் தந்தைன்னா தந்தை பெரியார். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னும் போது பிச்சைமூர்த்தி. சீன மெய்யியலாளர் அப்படின்னா கன்பூசியஸ். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தான் தந்தை பெரியார். ஸோ விட ஏ என்பது சரி. 47வது கேள்வி சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. 47வதுக்கு பார்த்தோம்னா சரஸ்வதி மகால் தஞ்சாவூரில் இருக்குது. கன்னிமாரா நூலகம் சென்னை. நடுவண் நூலகம் திருவனந்தபுரம். தேசிய நூலகம் கல்கட்டா. விடை பி என்பது சரியான விடை. 48வது கேள்வி ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பாலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான இது பார்ப்போம். ஆண்பால் அப்படின்னா வீரன் மருதன் சொல்லலாம். பெண்பால் அப்படிங்கிறது அரசி தலைவின்னு சொல்லுவோம். ஒன்றன்பால் அப்படின்னா யானை புறா அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறது. பலவின் பாலனா பசுக்கள் மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான சரியான விடை டி என்பதாகும். 49வது கேள்வி ஊர் பெயர்களுடன் சிறப்பு பெயர்களை பொறுத்துக. 49வது கேள்விக்கு பார்ப்போமா. அதுக்கு தூத்துக்குடி என்பது முத்து நகரம். தூத்துக்குடி என்பது முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை என்பது தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீபநகரம். இது திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி, அது நல்லா படிச்சுக்கலாம். எளிமையான கேள்விதான். விடை 50வது வினாக்கான விடை பொறுத்து விடை தேர்க தான் இதுவும். 50வது கேள்விக்கு பார்ப்போம். தொகைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கணி. தொகைச்சொல் என்பது முக்கணி. மரபு இணைச்சொல்னா மேடு பள்ளமும். கலைச்சொல் என்பது கல்வெட்டியல். திசைச்சொல் என்பது தென்னாடு, தென் சைடுன்னு சொல்லி வர்றதுனால திசை சொல்ல குறிக்கும். இது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. இவ்வினாவில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்வியுமே மிகவும் எளிமையாக இருந்தது. இதை திரும்ப திரும்ப